ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் 50 கீழே இருக்க ஃபுட்டை சாப்பிட்றதுனால உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து பெருசாக பீக் ஆக போகிறதில்ல. அதிகமான எண்ணெய், அதிகமான உப்பு, அதிகமான காரம், இது மூணுமே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. ஈட்டிங் விண்டோ, ஃபாஸ்டிங் விண்டோ ஒரு கான்செப்டை வந்து நான் ஃபாலோ பண்ணுவோம். நிறைய பேர் டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட நான் முக்கியமாக கேட்குற ஒரே விஷயம், ப்ராப்பராக தூங்குறீங்களா? இப்போ என்ன பிரச்சனை வந்தாலுமே டயட் மூலியமாக சரி பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு லைஃப் ஸ்டைல் தான் இப்போ போயிட்டுருக்கு. உங்ககிட்ட வர பேஷண்ட்ஸ்க்கு டயபெட்டிஸ் இருக்குது அப்படின்னா எந்த மாதிரியான டயட்டை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணுவீங்க சார்? ஓகே, இப்போது டயட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் சர்க்கரை நோயை கண்ட்ரோல் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுதுங்க. ஏன்னா நான் எப்போவுமே என் பேஷண்ட்ஸ் வரும்பொழுது அவங்ககிட்ட சொல்கிறது என்னென்னா, நான் கொடுக்குற மாத்திரை மருந்து வந்து பார்த்தீங்கன்னா 50% தாங்க உங்களுக்கு கை கொடுக்கும். மீதி 50% வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட டயட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்கிற எக்ஸசைஸ் ரொட்டீன் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அவுட் ரொட்டீன்ஸ், வாக்கிங், இதை ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சைட்லேருந்து நீங்கள் உங்களுக்கு சரியாகணும்னு ஹெல்ப் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் உங்கள் சுகர்ஸ் வந்து குறைக்க முடியும் அப்படின்ட்டு. டயட் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ஒரு சுகர் பேஷண்ட்டுக்கு சுகர் லெவல்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது. சிம்பிளாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இதெல்லாம் சாப்பிடுங்க, இதெல்லாம் சாப்பிடாதீங்க அப்படின்னு வந்து நான் எழுதி கொடுத்தாலும் என் பேஷண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை வந்து சொல்லி எஜுகேட் பண்ணிவிடுவேன். ஸோ புரிஞ்சவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றி ரொம்ப தெளிவாக கூகுள் பண்ணி நிறைய விஷயம் கற்றுக்கிட்டு நிறைய டவுட்ஸும் வந்து என்கிட்ட கேட்பாங்க. கிளைசமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா என்னென்னா, ஒவ்வொரு உணவுலேயும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம ரத்தத்தில் வந்து எவ்வளோ சீக்கிரமாக குயிக்காக வந்து பார்த்திங்கன்னா சுகரோட லெவல்ஸை வந்து பார்த்திங்கன்னா பிக் பண்ணோம் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம உடம்புல வந்து இன்சுலின் ப்ரொடக்ஷன், அதோட ஆக்ஷன் எல்லாமே இருக்கும். நம்ம டெஸ்ட் பண்ணும்போதும் வந்து நம்ம உடம்புல சிபிஜி நீங்கள் முன்னாடி கேட்டிங்கல்ல, நம்ம செக் பண்ணும்போது நம்ம ரத்தத்தில் இருக்க சர்க்கரையோட அளவு இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாடு கிளைசமிக் இண்டெக்ஸை பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா பிக்ஸ் இதெல்லாமே வந்து இருக்குது. ஸோ அந்த கிளைசமிக் இண்டெக்ஸை பற்றி நான் ரொம்ப தெளிவாகவே சொல்லிவிடுவேன். ஜென்ரலாக வந்து பார்த்தீங்கன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ் 50 கீழே இருக்க ஃபுட்டை சாப்பிட்றதுனால உங்களோட சுகர் லெவல்ஸ் வந்து பெருசாக பீக் ஆக போகிறதில்ல, சரிங்களா? ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த அளவுக்கு கீழே இருக்க ஃபுட்ஸை ரெகுலராக நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல சர்க்கரையோட எக்ஸ்போஷர் வந்து பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் வந்து சீரான அளவுலேயே இருக்கும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட சர்க்கரை வியாதின்றது கண்ட்ரோலில் இருக்கும். ஒன்று. இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா என்கிட்ட வர எல்லா பேஷண்ட்ஸ்க்குமே ரொம்ப சிம்பிளாக அழகாக சொல்கிறது என்னென்னா, அதிகமான எண்ணெய், அதிகமான உப்பு, அதிகமான காரம், இது மூணுமே கண்ட்ரோல் பண்ணிவிடுங்க. ஏன்னா டயபெட்டிஸ் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக நிறைய பேஷண்ட்ஸ் ப்ரெசென்ட் ஆகிறது ஹைப்பர் டென்ஷனோட சேர்த்து ப்ரெசென்ட் ஆவாங்க, கொலஸ்ட்ரால் அதிகமாக ப்ரெசென்ட் ஆவாங்க, ஹார்ட் பேஷண்ட்ஸும் நிறைய பேர் நம்ம கிட்ட வருவாங்க. ஸோ இதனால் வந்துடக்கூடாதுன்றதுனால அவங்களுக்கு பேசிக்காகவே இந்த 3 பாயிண்ட்டை வந்து சொல்லிடுறது. அதே மாதிரி நான் சிம்பிளாக ஃபாலோ பண்ணுறது என்னென்னா, ஈட்டிங் விண்டோ, ஃபாஸ்டிங் விண்டோன்ற ஒரு கான்செப்டை வந்து நான் ஃபாலோ பண்ணுவோம். ஈட்டிங் விண்டோனா ஒரு நாளைக்கு 24 ஹவர்ஸ் இருக்குது. அந்த 24 ஹவர்ஸ் ரெண்டாக பிரித்தோம் அப்படின்னா 12. ஸோ அந்த 12 ஹவர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் 8 to 8 1 ஹவர் அட்ஜஸ்ட்மெண்ட், 9 to 9 இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே நீங்கள் சாப்பிட்றணும். காலைல எந்திரிச்சு நீங்கள் குடிக்கிற ஃபஸ்ட்டு டீ, காஃபி எதுவாக இருந்தாலும் அந்த 8 மணி இல்லை 9 மணிக்கு குடிக்கிற ஆளாக இருந்தால் 9 மணி அந்த டைமில் ஆரம்பித்து நைட்டு 8 இல்லை 9 அந்த 12 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட 3 வேளை சாப்பாடு ப்ளஸ் அவங்களோட ஹெல்தி ஸ்நாக்ஸ், அதுக்கப்புறம் அவங்களோட டீ, காஃபி, ஹெல்தி பெவரேஜஸ் இதை வந்து பார்த்திங்கன்னா முடிச்சிடணும்னு நாங்கள் சொல்லிடுறோம், சரிங்களா? ஃபாஸ்டிங் விண்டோ அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த 12 ஹவர்ஸ் வந்து நீங்கள் எதுவுமே பெருசாக சாப்பிடாமல் உங்கள் உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி நாங்கள் சொல்லிடுறோம். ஸோ அந்த மாதிரி சொல்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா பாடி வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்சுலின் ப்ரொடக்ஷன், இன்சுலினை சென்சிடைஸ் பண்ணி நம்ம உடம்புல சுகர் லெவல்ஸ் ப்ளஸ் மற்ற நம்ம சாப்பிட்ற ஒவ்வொரு சாப்பாட்லையுமே நம்மளோட செல்ஸ் எல்லாமே வந்து டேமேஜ் ஆகும், சரிங்களா? ஸோ அந்த டேமேஜ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரிப்பேர் பண்ணுறதுக்கு பாடி நீங்கள் எதுவும் பெருசாக பண்ண வேண்டாம். அந்த செல்ஃப் ரிப்பேரிங் டைமை கொடுத்தாலே போதும். அந்த 10 to 12 ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா பாடி வந்து அடாப்ட் ஆகி ப்ரிப்பேர் ஆகிடும். இது வந்து என்னோடய பேஷண்ட்ஸ்க்கு நான் பேசிக்காக கொடுக்குற டயட் அட்வைஸ். இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அட்வைஸ்னு ஸ்பெசிஃபிக்காக எதுவும் கொடுக்காம பேஷண்ட் ஓரியன்டாக ஒவ்வொரு பேஷண்ட்டு அவங்களோட ஹைட்டு, வெயிட்டு, அவங்களோட வாழ்வியல் முறை, அவங்க வந்து வெஜிடேரியனா நான் வெஜிடேரியனா, என்ன மாதிரி ஃபுட்ஸ் அவங்க சாப்பிடுவாங்க, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்காங்க, இப்போ ஏன்னா எல்லாருமே வந்து நம்ம சொல்கிறத டே 1லேருந்து கண்டினியூ பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். சொல்கிறது ஈஸி, பட் ப்ராக்டிக்கலாக வர்றது கஷ்டம். ஸோ அவங்களோட டோட்டல் கண்டிஷன்ஸ் அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக ரீட் பண்ணிவிட்டு பேஷண்ட் ஓரியன்டாக ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக வந்து பார்த்தீங்கன்னா டயட் பிளான் பண்ணி கொடுப்போம். சுகரை பொறுத்தவரையும் இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாருக்கும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, அது க்யூரபிளாக நான் வந்துட்டு இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா எனக்கு சுகரே இல்லைப்பா ஒரு ஸ்டேஜில் சரியாயிடுச்சுன்ற நிலைமை வருமா, இல்லை நான் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு லைஃப் லாங் டேப்லெட்ஸோ இல்லை இன்சுலினோ எடுத்துகிட்டே இருக்க மாதிரி தான் இருக்குமா அப்படின்ற ஒரு கொஷின் இருக்குது. ஓகே, உங்களோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான கேள்வி தான், சரிங்களா?
பட் ஆனால் இதுக்கான ஆன்சர் வந்து பீரியாடிக்கலாக மாறிட்டே இருக்கும். வே பேக் 1920s வந்து பார்த்தீங்கன்னா இன்சுலின் கண்டுபிடிச்சப்போ சுகருக்கு வந்து மெடிசன் வந்து இன்சுலின் மட்டும்தான் இருந்தது. பட் ஆனால் நமக்கு வந்து மெடிசன் ஃபீல்டு வளர வளர வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டயபிட்டிஸ்க்கான ட்ரக்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு மெட்ஃபார்மின், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய எக்ஸாம்பிள் ஆஃப் ட்ரக்ஸ் வந்தது. இப்போ வந்து நம்ம அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்துட்ருக்கோம் டயபிட்டிஸ் பேஷண்ட்ஸ்க்கு. ஸோ இன்றைக்கி ரேஞ்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் டயபெட்டிக் ரிவர்சல் அப்படின்ற கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க. நிறைய டாக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெமிஷன் கொண்டு வந்துட்டு ரிவர்சல் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்கள் கேள்விக்கான கரெக்டான ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் கிடைக்கலாம். பட் இப்போ இருக்க சினாரியோ வந்து நான் சொல்லிடுறேன். HbA1cன்னு ஒரு வேல்யூ நான் சொல்லியிருந்தேன், சரிங்களா? 6.5க்கு மேலே இருந்தால் டயபெட்டிஸ், 6.5 to 5.6க்கு கீழே இருந்ததுன்னா வந்து பார்த்திங்கன்னா ப்ரீ டயபெட்டிக் அப்படின்ட்டு. ஸோ பேஷண்ட்டோட கரெக்டான சர்க்கரையோட அளவுக்கு ஏற்ற மாதிரி பேஷண்ட்டோட கண்டிஷன், பேஷண்ட்டோட சுகர் லெவல்ஸ், அவங்களோட HbA1c வேல்யூ, அவங்களோட உணவு பழக்கமுறை, அவங்களோட சோஷியல் பழக்கமுறை, அதுக்கப்புறம் அவங்க என்ன வேலைக்கு போகிறாங்க, என்ன மாதிரி வாழ்க்கையை வாழ்கிறாங்கன்றது எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் நம்ம பிளான் பண்ணுறோம். நம்ம சொல்கிற அட்வைஸு, நம்ம கொடுக்குற டயட்டு, அவங்க உடற்பயிற்சி ப்ளஸ் மெடிசன்ஸ் இது எல்லாமே ப்ராப்பராக எடுத்துகிட்டே இருக்கும்போது பேஷண்ட்ஸ்க்கு வந்து சுகரோட லெவல்ஸ் குறையும், சரிங்களா? அப்படி குறையும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட ட்ரக்ஸில் இருந்து ஒவ்வொரு ட்ரக்காக வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேம்பர் பண்ணி விட்ரா பண்ணிவிட்டு வருவோம். அப்படி விட்ரா பண்ணும்போது அந்த HbA1cயோட வேல்யூ வந்து எக்ஸ்பெக்டட் லெவல்ஸ் வரைக்கும் நல்லாவே குறைஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு ட்ரையல் பேஸஸாக வந்து பார்த்திங்கன்னா பேஷண்ட்ஸை வந்து மெடிசன் இல்லாமல் நம்ம அப்சர்வ் பண்ணுவோம். நல்லா கேட்டுங்க, நம்ம அப்சர்வ் தான் பண்ணுவோம். அதுக்குன்னு நம்ம வந்து சர்டிஃபை பண்ண மாட்டோம் பேஷண்ட் இஸ் நாட் டயபெட்டிக் அப்படின்னு. ஸோ மெடிசன் இல்லாமல் பேஷண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா மெடிசன்லேருந்து நிப்பாட்டி வச்சுட்டு பேஷண்ட்டுக்கு வந்து எவ்ரி 3 months ஒன்ஸ் ரெகுலராக சுகர் செக்அப்ஸ் பண்ணிவிட்டு ஃபாலோஅப்பில் வச்சுப்போம், சரிங்களா? இப்போ வரைக்கும் நான் ஃபாலோ பண்ணுறது வந்து இதுதான். என்ன கேட்டிங்கன்னா இன்றைக்கி கண்டிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டயபெட்டிஸ் வந்து க்யூரபிள் இல்லை, பட் ஆனால் வெல் கண்ட்ரோலபிள். நீங்கள் வந்து ப்ராப்பரான டாக்டரோட அட்வைஸ், மெடிகேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சொல்கிற லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், ஒர்க் அவுட்ஸ், ரொட்டீன் வாக்கிங், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா டயட்டு, ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணிவிட்டு முக்கியமான விஷயம் தூக்கங்க, சரிங்களா? தூக்கம் எல்லாம் ஃபாலோ பண்ணிவிட்டு நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட கண்ட்ரோல் இல்லாமல் வந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நான் முக்கியமாக கேட்குற ஒரே விஷயம், ப்ராப்பராக தூங்குறீங்களா நைட்டில்? நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியாமல் தூக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா கோட்டை விட்டுறாங்க. நீங்கள் சரியாக தூங்கலைன்னா உங்களுக்கு டயபெட்டிஸ் கண்ட்ரோல் ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ என்ன கேட்டிங்கன்னா டயபெட்டிஸ் வந்து இன்றைக்கி எவிடென்ஷியலாக வந்து க்யூரபிள் கிடையாது, பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா வெல் கண்ட்ரோலபிள் வித் ப்ராப்பர் செட் ஆஃப் அட்வைஸ், பிளான்ஸ் அண்ட் மெடிகேஷன்ஸ். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக க்யூரபிளாக கொண்டு வரதுக்கான எல்லா ரிசர்ச் ஒர்க்ஸும் நடந்துகிட்ருக்கு. வந்தால் சந்தோஷம், வரணும்னு ஆசைப்பட்றோம்.